திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுகா பாப்பனூர் கிராமம். எங்கள் அம்மா ஒரு பெருநமலூர். 4 வருஷம் தொடர்ந்து வந்து ஜல்லிக்கட்டு தான் பார்ப்பேன். இல்லை ஒரு வருஷத்துக்கு பார்த்தா மாடு பிடிப்பாங்க, அதுக்கு புஷ்டு விட்டாலும் பரிசு, மாட்டுக்கும் பரிசு, விளையாட்டு பொருளும் பரிசு. 28 காலை அப்படின்னு பிடிச்சாலும் மாட்டு வீரர்கள் காரு, மாடு சிறந்த மாட்டுக்கு இது காரு, சிறந்த மாட்டுக்கு காரு. தொடர்ந்து ஒரு 4 வருஷம் நான் இதோட வந்துன்னு இருக்கேன், விடாதான் வந்துன்னு இருக்கேன். ஆனால் இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தான் நான் வந்துன்னு இருக்கேன், விடாத. அலங்காநல்லூர் தான் சார். ஆமாங்க சார், பார்க்க தான் வந்திருக்கோம். நாங்கள் இந்த வருஷம் தான் வந்திருக்கோம் சார். வந்து கஷ்டப்பட்டு பார்க்க முடியாமல் போயிடும், பார்க்க முடியாது, கூட்டத்தில் வந்து இருக்க முடியாது. அதனால இந்த வட்டம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோங்க சார். என்னன்னு தெரியல, உட்காந்துருக்காங்க சார். கும்பகோணத்துக்கு வந்திருக்கோம் அந்த உலக புகழ்பெற்ற ஜல்லி பார்க்கறதுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறது. நாங்கள் வந்து ஏர்லியாக ஒரு 2 o'clockலாம் வந்துட்டோம். இங்கே வந்தோன்னா 2 மணிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 மணிக்கு மேலே வந்து காரெல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம். 2 மணிக்கே அலோவ் பண்ணல. அப்படியே போலீஸ்காரங்கள்ட்ட அப்படியே கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணி அப்படியே வந்துட்டோம். அப்படியே நாங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம் உட்காந்து பார்க்கறதுக்கு. இல்லை டிக்கெட்லாம் எதுவும் வாங்கலை, அதெல்லாம் கிடையாது, ஃப்ரீ தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஃப்ரீயாக ஆடியன்ஸ்லாம் உட்காந்து பார்க்கறதுக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா, இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டாங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜல்லிக்கட்டுல வந்து நம்ம தமிழர்களோட வந்து வீரம், நம்ம தமிழர்களோட வீரத்தை வந்து இந்த ஜல்லிக்கட்டுல தான் வந்து பார்க்க முடியும். இதுக்கு அடுத்ததுதான் வேற எதுவா இருந்தாலும். ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டை வந்து இந்த காலம் அடக்குறாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி வீரம் வர வேற எந்த கண்ட்ரிலுமே கிடையாது. அதெல்லாம் சும்மா நேருக்கு நேரா நின்று அடக்கிறதுல தமிழ்நாடை தவிர இளைஞர் வீரத்துக்கு தமிழ்நாடு தான். அதுக்கு இதுதான் பெஸ்ட். இது தவிர அடிச்சுக்கிறதுக்கு வேற எதுவுமே கிடையாது உலகத்துல. நடராஜன் அவங்க ஒய்ஃப் தான், கும்பகோணம். இல்ல பார்த்தது இல்ல, இவங்க போயிருக்காங்க. இந்த தடவை தான் அழைச்சிட்டு வந்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம். இது டிவில இல்ல. இவங்க ஏற்கனவே பாத்திருக்காங்க, இவங்க சொல்லிருக்காங்க, பாத்துட்டு அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் சொல்லிருக்காங்க. அதனால எங்களுக்கும் ஆர்வம் வந்து பையனோட அழைச்சிட்டு வந்திருக்கோம். பையனும் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்து நேர்ல வந்திருக்கான் பாக்குறதுக்கு. என்ன மாதிரி எக்ஸைட்மெண்ட்லாம் இருக்கும்னு சொல்லி கூட்டி வந்திருக்காங்க, என்ன எதிர்பார்க்கறீங்க? நிறைய சொல்லியிருக்காங்க, நிறைய காமிச்சிருக்காங்க. போன தடவை போயிட்டு வந்ததை காமிச்சாங்க. அதனால பையனுமே ரொம்ப ஆர்வமா வந்து பார்க்கணும்னு நினைச்சிட்டு வந்திருக்கோம். பாரதி சென்னை தான், நாங்கெல்லாம் சென்னை தான். நாங்க 3 பேரும் சென்னை தான். மவுண்ட் ரோட் அண்ணா சாலை. சரி, ரொம்ப நாளா பார்க்கணும்னு ஆசை. சரி, இந்த வருஷம் நம்ம தெரிஞ்சவர் இருந்தாரு, சரி அவர் சொன்னாருன்னு ஒரு ட்ரிப்பு மாதிரி வந்திருக்கோம். ஒரு 3 நாள் ஆகுது. நம்ம போலீஸ்கார் ஒருத்தர், அவர் வீட்டில் ரிலேஷன், அவர் வீட்டில் இருந்து பார்க்குறோம். இல்லை அப்படி இல்லை, அவங்க வீட்டில் இருக்கவங்க சொல்லி தான் இட்டுன்னு வந்து விட்டு போனாங்க. இப்போ கூட அதான் அவங்க சொல்லி தான். நாங்கள் பாண்டிச்சேரி சார். இன்னைக்கு காலையில் தான் வந்தோம். எப்பயுமே வந்ததே இல்லை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நேராக பார்க்க. டிவியில் லைவ்ல பார்க்குறோம். ஆனால் ஒரே ஆசை நேராக பார்க்கணுன்னே வந்தோம். காலையில் ஒரு 7-8 மணிக்கு இங்கே வந்தோம். ஒரு 7-8 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்து உட்காந்துருக்கோம். இனி பார்த்துட்டு வீட்டுக்கு போவோம். ஜல்லிக்கட்டு தான் சார் தமிழரோட வீரம், விளையாட்டு சார். என்ன பிடிக்கும்னா பிடிக்கும் சார். வீரர்கள் மாடு அடக்கிறதும் பிடிக்கும், மாடு வீரர்களை அடக்கிறதும் பிடிக்கும், ரெண்டுமே பிடிக்கும். மாடு காட்டுற சாகசமும் பிடிக்கும் சார். அதே நேரத்தில் இவங்க அதை பிடிக்கிற கண்டிஷன் அதுவும் ரொம்ப நல்லா பிடிக்கும். ரெண்டுமே இருந்தாதான் அதில் பார்க்கறது ஒரு நல்ல ஒரு இதோ இருக்கும். அதை பார்க்கறது தான் அவ்வளவு தூரம் அங்கிருந்து வயசாவது நாங்க வந்திருக்கோம் பார்க்க. ஆமா சார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். 5 மணிக்கு தான் அளவுடுனாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்துட்டோம். 2 hours நாங்க பாப்போம். ஆமா சொல்லிருக்காங்க. அப்புறம் எப்ப அவங்க வெளியே அனுப்புறாங்களோ அது தெரியாது. அது வரைக்கும் இருப்போம், விடியற வரைக்கும் போட்டிருந்தாலும் பார்த்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். இங்கேயே உட்காந்து செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.